கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே வழங்கும் கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்ற தலைப்பிலே இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க முன்பதாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே, பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் என குனிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் என குனிரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. ஆம் ராஜாதி ராஜாவே, இந்த அருமையான நாளில் கத்தாவே அப்பா, ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே கத்தாவே கிருபை நேரம் நிகழ்ச்சியிலே உன்னுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஏசப்பா நீர் கொடுத்த இந்த மேலான பாக்கியத்திற்காக ஆண்டவரே உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை இந்த வேலையில் ஏறெடுக்கிறேன்னப்பா. ஆண்டவரே உடைய வார்த்தையில நாங்கள் தியானிக்கும் போது எங்களோடு பேசுமப்பா. அன்பான உடைய பிள்ளைங்க கத்தாவே உடைய வார்த்தைகளை கேட்கும்படி அவளோடு காத்திருக்காங்கப்பா. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் அவருடைய குடும்பங்களிலும் ஆண்டவரே தேவனுடைய சமாதானமும் அன்பும் கிருபை இரக்கம் வரும்படியா இயேசுடைய அன்பு கரத்திலே கொடுத்து எங்களை தாழ்த்தி அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க மட்டும் மேம்பட்டா போதும் ஆண்டவரே. இதனால் வருகின்ற எல்லா கன மகிமை துதியும் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்ச மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென் ஆமென். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்ற தலைப்பிலே ஒரு சில தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் அடிக்கடியாக தியானிக்கிற ஒரு வசனம் யோவான் 3:16. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவு அன்பு இல்லை இயேசு! நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல முழு மனுக்குலத்தையும் அழகா அன்பா நேசிக்கிறார். பார்த்தீங்களா? அவர் எவ்வளவு அன்புள்ளவராக இருந்தபடினால பாருங்க, நம்ம எல்லாரும் நேசித்தனால ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அதான் ஆண்டோடைய சித்தம். பாருங்க, யாருமே அழிந்து போய்விடக்கூடாது. எல்லாரும் இந்த பூமியில ஆண்டவருக்காக சந்தோஷமா வாழ்ந்து ஆண்டோடைய பிள்ளைகளாக அவருக்காக முடிவுபெற நிலைத்து நின்று அவரோடு கூட பல ராஜ்யத்துக்கு போகணும். அதுதான் ஏசப்பாவுடைய ஆசை. பாருங்க, பார்த்தீங்கன்னா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பாருங்க, அந்த ஒரே பேரான குமாரன் சொல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்புனதே அவருடைய அன்பு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு மூலம் இயேசு கிறிஸ்துடைய அன்பு இந்த முழு மனுக்குலத்துக்கும் வெளிப்படுகிறது. நம்மளை எவ்வளவா நேசிக்கிறார்ல, ரொம்ப நேசிக்கிறாரு. நம்ம பார்க்குறோம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார்னு பார்க்குறோம். பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருடைய கிருபையும் அவருக்கு பயப்படுற மேலே அவ்வளோ பெரிதாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அப்படின்னா இயேசு அன்பான பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். தேவன் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு வாசிக்கிறோம். அவர் அன்புள்ளவர். அப்போ அதான் சொல்லுவார், அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அன்பு இல்லாதவன்
தேவனை அறியான் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போ அன்பு என்கிறது இந்த முழு மனுக்குலத்துக்கும் தேவை. பிரியமான தேவ பிள்ளைகளே, அதுதான் ஆண்டவர் தன்னுடைய கற்பனைகளை கூட பார்த்தீங்கன்னா அந்த 2 கற்பனையாக நமக்கு சொல்லுவார்ல. முதலாவது, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறு அப்படின்னு சொன்னாரு. உன்னிடத்தில் நீ அன்பா இருக்கிறது போல நீ பிறண்டத்திலும் அன்பாரு. ஏன்னா அவர் நம்மில் அன்பு கூர்ந்ததுனால நாமும் அவரிடத்துல அன்பு கூற அவர் ஆசைப்படுறாரு. அந்த அன்பு கூறும்போது அவருக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவு இருக்குல்ல, அந்த உறவுல அவர் இன்னும் பலப்படுத்துறாரு. தேவனுடைய அன்பு நாம் அவரோட உறவு வைக்கும்போது அது வெளிப்படும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதான் சொல்றார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கும்போது நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடவோம் அப்படின்னு சொன்னாரு. அன்பு கூற கடவோம். பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் போது நிறைய வசனங்களை நம்ம படிக்கலாம். ஏன்னா 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்குறோம், அன்பை நாடுங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. அன்பை நாடுங்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எல்லாமே இருக்கும், அன்பு மட்டும் இருக்காது. அன்பு என்கிறது அது பரிசுத்தமான அன்பு. அவர் அன்பில் பரிசுத்தம் உள்ளவளா இருக்க நாடுங்கள் அப்படின்பாரு. அப்படின்னா பாருங்க, அன்பு, அந்த அன்பு நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற அதுலதான் நம்ம கடனாளியே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. வேற எதுலயும் நீங்க கடனாளி ஆகாதீங்க, அன்பு கூறுகிறதுல மட்டும் நீங்க கடனாளி ஆகுங்கன்னு சொல்லி. பிரியமான எனக்கு மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் நீங்க எல்லாரும் தேவ சமூகத்துல வந்து அருமையான தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களே பார்த்து சொல்றாரு, இயேசு நமக்காக இந்த பூமியில பிறந்தது பார்த்தீங்களா, தேவன் நம்மால வச்ச அன்பு. நம்ம யாரும் அழிந்து போயிடக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம பாவமான உலகத்துல இருக்கோம், பாவம் நிறைந்த உலகம். இந்த பாவம் தான் அது மரணத்தை பரப்பிக்கோன்னு இருக்குல்ல, அந்த மரணத்தை பரப்பிக்கும் போது நம்ம நரகத்துக்கு தான் போக முடியும். அப்படின்னா நம்ம அழிவினின்று காக்கும்படியா ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஏசு அப்படி வந்ததுனால நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்கிறோன்னு பார்க்கலாம். ஏன்னா மத்தேயு 22:37-40 உள்ள வசனத்தில் பார்க்கும்போது, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோட அன்பு கூறுன்னு சொல்லி பார்க்குறோம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறணும்னு சொல்லி அந்த வேத வசனங்களை நம்ம பார்க்குறோம். பிரியமான பிள்ளைகளை, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும். ஏன்னா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு அன்பை குறித்து மிக தெளிவாக விளக்கியிருக்காரு. நம்ம அடிக்கடி இந்த பகுதியை நம்ம படிப்போம், ஆனால் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம செயல்பாடு குள்ள வச்சிருக்கோன்னு தெரியல. இன்னைக்கு அநேகர் வந்து அன்பா இருக்கிறோன்னு சொல்லுவாங்க, ஆனா இன்னொரு நபரை பகைச்சிட்டே இருப்பாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளை, நீங்க அப்படி பக்கத்துல இருக்கிறோடைய அன்பா இருக்கிறீங்களா? உங்க சபையில நீங்க போகும்போது சபையில இருக்கிற குடும்பங்கள்கிட்ட உங்க குடும்பம் மாதிரி, உங்க சகோதரங்க சகோதரிகள் மாதிரி நீங்க அவங்கள்ட்ட அன்பு காட்டுறீங்களா? கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அநேகருடைய குடும்பங்கள்ல, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில குடும்ப உறவுக்குள்ளே அன்பு இல்லை. அன்பு இல்லாததுனால சகோதரர்களை பகைக்கிறாங்க. இதுக்கும் தேவனுடைய வசனம் இருக்கு. ஆண்டவர் என்ன சொன்னாரு, நம்ம சகோதரனை நீங்க அன்பு கூறலைன்னா ஒருவன் அன்பு கூறாதவன். இப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, உன் சகோதரனே நீ பகைக்கிறா அப்படின்னா நீ இருளிலே இருந்து நீ இருளிலே நடக்கிறான்னு சொன்னாரு. அவனை மனுஷ கொலை பாதகன் அப்படின்னு சொன்னாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க உங்க குடும்பத்துல எப்படி அன்பா இருக்கிறீங்க? உங்க சபையில் உள்ள தேவ பிள்ளைகள்கிட்ட நீங்க எப்படி அன்பா இருக்கிறீங்க? கொஞ்சம் உங்களையே நீங்க கேள்வி கேட்டு பார்ப்பீங்களா? தேவன் நம்மில் அன்பு கூர்ந்துதான் பிதாவானவர் இயேசு கிறிஸ்து அந்த பூமிக்கு அனுப்பினார். அவருடைய பிறப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் அன்பை கொண்டு வந்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் உலகம் ஃபுல்லா 800 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறாங்கன்னா எல்லாரையுமே தேவன் நேசிக்கிறார். எல்லாருக்கும் மேலே இயேசுக்கு அன்பு இருக்கு. பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்போ அவர் அன்பு கூர்ந்தா நாம அவரில் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். ஏன்னா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1வது வசனம் முதல் 13வது வசனம் வரைக்கும் அன்பை பற்றி தான் மிக தெளிவாக சொல்லியிருக்கு. ஏன்னா மிக தெளிவாக அன்பை பற்றி அவர் சொல்கிறாரு, அழகாக சொல்கிறாரு. 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் நான் படிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1, 2. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம், ஆனா அன்பே இல்லாதவன் தேவனை அறியான் இருக்கு. அப்படின்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, இந்த
வரங்கள் எல்லாம் இருக்கு நமக்கு, ஆனா அன்பு காட்ட முடியல. அன்பே நம்ம வாழ்க்கையில இல்லை அப்படின்னா என்ன சொல்லியிருக்கு? மலைகளே பேர்க்கத்தக்கதான விசுவாசம் இருந்தா கூட அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லைன்னு சொல்லி பவுல் அடிகளார் இந்த கொரிந்தியருக்கு அவர் எழுதுறாரு. கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் ஃபுல்லா அன்பை பற்றி தான் இருக்குது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் இயேசு நமக்காக இந்த பூமியில பிறந்தது தேவனுடைய அன்புன்னு சொல்லி பார்க்குறோமே. அப்படி தேவன் நமக்காக இந்த பூமியில பிறந்தது உண்மைன்னா, நம்ம விசுவாசிக்கிறோம்னா, அவரை விசுவாசித்து இன்னைக்கு இயேசு பிள்ளையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, வார்த்தையை விசுவாசிக்கிறோம், வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு, இந்த தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கு அப்படின்னா, நாம் அவரில் அன்பு கூறணும். அவர் அன்பு கூற சொன்னது போல நம்மோடு கூட இருக்கிறவர்களிடத்தில் நம்ம அன்பு கூற வேண்டும். அப்படி அன்பு கூறாவிட்டால் நான் ஒன்றுமில்லைன்னு சொல்லியிருக்கு. அருமையான தேவ பிள்ளைகளை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? அடுத்த வசனத்துல என்ன இருக்கு பாருங்க. 3ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 13ஆவது அதிகாரம் 3ஆம் வசனம். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் மாம்சத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவ பிள்ளைகளே, பார்த்தீங்களா? அப்படின்னா தான தர்மம் செய்றீங்க, நல்லா பேசுறீங்க, எல்லாம் செய்றீங்க, ஆனா உங்ககிட்ட அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு. அதோடு கூட சொல்றாரு, பார்த்தீங்களா? எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும். நம்ம நினைப்போம் அநேக நேரத்துல நான் எவ்வளவு பாடுகள் அனுபவிக்கிறேன், சரீரம் சுட்டரிக்கப்பட்டது மாதிரி உள்ள வேதனையில நான் இருக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது? எல்லாமே செய்றோம், ஆனா ஒருவரில் ஒருவர் அன்பு கூறவில்லை அப்படின்னா நான் அன்பு கூறாவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லைன்னு சொல்றாரு. 2ஆம் வசனத்துல நான் அன்பு கூறாவிட்டால் நான் ஒன்றுமில்லைன்னு சொல்றாரு. ஆனா 3ஆம் வசனத்துல எனக்கு அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப எந்த யூஸும் இல்லை, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. சொல்லுவாங்கல்ல, ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, நீ இந்த பூமியில வாழ்றதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க அப்படி அன்பா இருக்கிறீங்களா? கொஞ்சம் நீங்களே கேள்வி கேட்டு பார்ப்பீங்களா? அன்பா இருங்க. நீங்க சொல்லுவீங்க, என் வாழ்க்கையில கண்ணீர், என் வாழ்க்கையில துன்பம், எத்தனை விதமான போராட்டத்துல இருக்கேன், என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, எப்படிங்க அன்பு கூற முடியும்னு சொல்றீங்களா? அன்பு கூர்ந்து பாருங்க. நீங்க அன்பு கூர்ந்து பாருங்க, உங்க வேதனைகள் தானா தீர்ந்து விடும். நீங்க ஒருவரில் ஒரு அன்பு செலுத்தி பாருங்க, உங்க கஷ்டம், உங்க கண்ணீர், உங்க துன்பம், நீங்க எந்த இடத்துல எந்த நிலைமையில இருக்கிறீங்களோ, எந்த நிலைமையில இருந்தாலும் இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா, நீங்க எங்களுக்காக இந்த பூமியில அன்பு கூர்ந்து உங்களை பிதா அனுப்பி தந்தாரே அப்பா, நீங்க இந்த பூமியில வரலன்னா இந்த பூமியில நாங்க ஒண்ணுமே செய்திருக்க முடியாதப்பா, நீங்க வந்ததுனால எங்களை அழிவுக்கு தப்புனீங்கப்பா, இல்லை நாங்க நரகத்துக்கு தான் போயிருப்போம்ப்பா, எங்களை நாங்களே உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, பா அன்பு கூற உதவி செய்யுங்கன்னு கேட்பீங்களா? நீங்க அப்படி இப்பவுமே ஆண்டவர்ட்ட நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்க. இசப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நான் அன்பு கூற என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. உங்களுடைய வேதனைகள், கண்ணீர், துன்பங்கள் அது தானாகவே மறைந்து விடும். ஏன்னா நம்ம ஒப்புரவு ஆகும்போது அன்பு இருந்தாதான் ஒப்புரவு ஆகும், அன்பு இருந்தாதான் பகை மாறும், அன்பு இருந்தாதான் அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் வரும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க கேட்டு இந்த வேளையில ஜபத்தோடு இருக்கிறீங்க, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா, நீங்க எங்களுக்காக ஆண்டவரே எங்களை அழிவுக்கு தப்புவிக்க இந்த பூமியில வந்தீங்கப்பா, அப்பா எனக்காக வந்தீங்கன்னு சொல்லி உங்களை அர்ப்பணிங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் நமக்காக பூமியில ஒவ்வொரு மனுக்குலத்திற்காகவும் தான் அவர் பிறந்தார். ஒரு மனுக்குலம் கூட அழிந்து போகக்கூடாது, அதான் அவருடைய ஆசை. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? அந்த அன்பை பற்றி மிக தெளிவா நீங்க வேத புஸ்தகத்துல படிச்சீங்கன்னா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகளை, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போன்னு சொல்றாரு. நிறைவான அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் தேவன் மாற்றுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை,
ஒரு கணம் நீங்க சிந்திச்சு பார்ப்பீங்களா? உங்க வாழ்க்கையில ஏசப்பா ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உங்களில் அன்பு கூறணும்ப்பா. நாங்கள் ஒருவர்ல அன்பு கூறும்போது தான் நாங்க உங்ககிட்ட அன்பு கூறுறோம்னு சொல்லி எங்களுக்கு அது புரியும். அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லுவீங்களா? இந்த நாளிலே உங்கள் துக்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி தேவன் வைக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அன்பு கூர்ந்து பாருங்க, ஒப்புரவாய் பாருங்க, பகையை விட்டுட்டு ஆண்டவருக்காக ஒரு அன்பு கூர்ந்து பாருங்க. இந்த நாளிலும் தேவன் உங்களுக்கு மெய்யான சமாதானத்தை கொடுப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துடைய அன்பு எதுல வெளிப்பட்டுச்சு? முதலாவது பார்த்தோம், இயேசு கிறிஸ்துடைய அன்பு இயேசு கிறிஸ்துடைய பிறப்புல வெளிப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துடைய அன்பு எதில் வெளிப்பட்டதுன்னு பார்த்தோம்னா, ரோமர் 5வது அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமர் 5வது அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகள், வசனத்தை பார்த்தீங்களா? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய மரணம், அவர் நமக்காக மரித்தது, இயேசு கிறிஸ்து நம்மால வச்ச அன்பு அப்படின்னு பார்க்குறோம். எவ்வளோ அழகான வசனம் இல்லை? ஏன்னா அதுல அழகான அந்த வசனத்துல படிச்சீங்கன்னா, ரோமர் 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளா இருக்கல இயேசு நமக்காக மரித்தாரே, அது அவருடைய அன்பை வெளிப்படுத்துதுன்னு சொல்லி இந்த வேத வசனத்துல பவுலடிகளார் மிக தெளிவா ரோமர் 5ஆம் அதிகாரத்துல குறிப்பிடுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, கொஞ்சம் நாமே சிந்திச்சு பார்க்கலாமா? நம்மை சோதித்து அறிவோம். ஆண்டவரே, நாங்க பாவிப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு விரோதமா ஒரு பகை செய்திருப்பாங்க, பக்கத்து வீட்டுல, இல்ல நம்ம இருக்கிற வேலை செய்யற இடத்துல, இல்ல ஏதோ ஒரு நபர். ஆனா அவங்கள நம்ம நேசிக்கணும்னா முகத்தை பார்க்கனால இந்த காலத்துல எல்லாரும் யோசிப்பாங்கல்ல. ஆனா ஆண்டவர் பாருங்க, நம்ம எல்லாம் அவருக்கு விரோதிகளா தான் இருந்தோம், பாவம் செய்திருந்தோம். நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களா இருந்தோம் வேதத்துல இருக்கு. எல்லாரும் பாவம் செய்துன்னு இருக்கு, யாருமே பாவம் செய்யலான்னு இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம். ஆனா அந்த பாவங்களா நம்ம இருக்கும் போதே, அப்படின்னா யாருமே பாவிக்காக எதுவும் செய்ய முடியாது, ஏன்னா பாவம் தான் செய்திருக்கோம். ஆனா இந்த பாவியா இருந்தா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம், நம்ம நரகத்துக்கு தான் போக முடியும். அப்படின்னா நம்மை பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் மட்டும்தான் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும். ஏன்னா அது பரிசுத்த ரத்தம். பிரியமான தேவ பிள்ளைகளை, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில ரத்தத்தை சிந்தி மரித்தது அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. இன்னைக்கு நம்ம எத்தனை பேரை நேசிக்கிறோம்? நமக்கு விரோதமா தான் பேசி இருக்கலாம், ஒருவேளை நமக்கு விரோதமா செயல்பட்டு இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக ஏதோ சில குடும்பங்களோ, இல்ல உறவினர்களோ, இல்ல பணி செய்யற இடத்துலயோ, இல்ல நீங்க எந்த பகுதியில இருக்கிறீங்களோ அதுல யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு ஒரு பகைஞரா கூட இருக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து செய்தது மாதிரி செய்து பாருங்க. ஆனா நாம் இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக தன்னையே அர்ப்பணித்தார், மரித்தார், அவர் அன்பு கூர்ந்தார். பாத்தீங்களா? அவருடைய அன்பு, அவர் நேசிச்சு, நம்மெல்லாம் பாவிங்களா இருக்கும்போதே நம்மை அவர் நேசித்து நம்மையில அன்பு கூர்ந்து பாருங்க, தன்னை அந்த மரணத்துக்கு அர்ப்பணித்தார். அப்பதான் அந்த ரத்தம் மட்டும்தான், இயேசுடைய ரத்தம் மட்டும்தான் நம்மை சுத்திகரிக்க முடியும். வசனத்துல இருக்குல்ல, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டால் ஒழிய பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. அப்படின்னா இயேசுடைய அன்பை பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா மன்னிக்க முடியல, அவங்களோட ஒப்புரவாக முடியல. ஆனா இயேசுடைய இந்த சிலுவை மரணம், இயேசு நமக்காக அவர் மரித்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்ப எதுக்காக அவர் மரித்தார்? இயேசு கிறிஸ்துடைய அன்பை நமக்கு அவர் விளங்க பண்ணுகிறார் அவருடைய மரணத்தின் மூலம். ஏன்னா நம்மை வாழ வைக்கணும்னா அவருடைய மரணம் பாருங்க, அது தன்னை அர்ப்பணிக்க வேண்டியதா இருந்துச்சு. அப்போ எவ்வளவு அன்பான ஆண்டவர் பாருங்க. உங்களே நீங்க கேள்வி கேட்டு பாருங்க, உண்மையாவே அன்பா இருக்கீங்களா? இல்ல குடும்பங்கள் ஏதோ பகையில செய்துட்டாங்க, இனி அவங்கள்ட்ட நான் பேசவே முடியாது, இனி வாழ்நாள் வரைக்கும் நான் அப்படித்தான் இருப்பேன்னு சொல்லி ஏதாவது நீங்க தீர்மானம் எடுத்துட்டு பேசக்கூடாதுன்னு ஒரு நிலைமையில நீங்க இருக்கீங்களா? கொஞ்சம் உங்களை யோசிச்சு பார்ப்பீங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தரும்படியாகத்தான் அவர் இந்த பூமியில மரித்தார். தேவ பிள்ளைகளை, அப்படின்னா நம்ம அன்பா இருக்கிறோமா? ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, யோவான் 13வது அதிகாரம் 34-35, ஒருவர் நீங்கள்
ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஏன்னா ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார் பார்த்தீங்களா? அவருடைய பிள்ளைகள் அன்பா இருக்கும்போது தான், ஓ என் பிள்ளைங்க எல்லாம், ஏன்னா என் பிள்ளைகள் எல்லாம் ஏசப்பா பிள்ளைகள், இவங்களாம் அன்பா இருக்கனால ஏசப்பாவுடைய பிள்ளைகள் என்று புரிந்து அவங்களும் ஏசு மேல அன்பு காட்டுவாங்க. அன்பான தேவ பிள்ளைகளை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பீங்களா? ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, யோவான் 14வது அதிகாரத்துல சொல்லுவாரு, 15ஆம் வசனத்துல அருமையான ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள் அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து சொல்லுவாரு யோவான் 14 அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான், நாங்கள் அவனிடத்துல வந்து வாசம் பண்ணுவோம்னு சொல்றாரு. அப்ப அன்பா இருந்தா இயேசுடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீங்க அன்பா இருங்க, கோபம் வைக்காதீங்க, கசப்பு வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம். அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க அன்பு கூற முடியாதுன்னு தானே நமக்கு சொல்லி இருக்கிறாரு. அப்ப நம்ம அன்பு கூறும்போது நம்ம கூடவே வாசம் பண்ணுவார். நம்ம கூடவே இயேசு இருந்தா எப்படி இருக்கும்? வானத்தை பூமியை படைச்ச உலக ரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோட அவர் வாசம் பண்ணா, இயேசு வந்த வீட்டிலே என்ன சந்தோஷம் பாட்டு பாடுவோம் இல்லையா? இப்ப இயேசு நம்மோடு வாசம் பண்ணோம்னா நம்ம என்ன செய்யணும்? அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா ரோமர் 8வது அதிகாரத்துல தெளிவா நம்ம பார்க்குறோம் பாருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து பாருங்க, அதாவது அவர் சொல்லுவார் அழகா, இயேசு கிறிஸ்துடைய அன்பை விட்டு என்ன இவைகள் பிரிக்காதுன்னு சொல்லி அழகா சொல்லியிருப்பார். என்னது? மரணம், ஜீவன், அண்டு வல்லமை, நிகழ் காரியம், வருங்காரியம், உயர்வோ தாழ்வோ, அவர் சொல்லுவார் பவுலடிகளா, இது எல்லாம் இயேசுடைய அன்பை விட்டு, இயேசு என்கிட்ட வச்சிருக்கிற அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாதுன்னு நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு நம்ம அப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவர் ரோமர் 12ல சொன்னாரு, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாகன்னு சொன்னாரு. ஏன்னா 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்துல கடைசி சொல்லுவார், விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, இவைகளில் அன்பே பெரியதுன்னு சொல்லுவார். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இதுல அன்பே பெரியதுன்னு சொன்னாரு. பிரியமான தேவ பிள்ளைகளை, நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவ பிள்ளைகள், நீங்க உங்களே ஒரு கேள்வி கேட்டு பார்ப்பீங்களா? ஏசப்பா, எங்களுக்காக இந்த பூமியில உங்க ரத்தத்தை சிந்தினீங்கப்பா, எங்க மேல அன்பு கூர்ந்தீங்கப்பா, இப்ப நாங்களும் ஒருவரில் ஒரு அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவீங்களா? ஒருவேளை நீங்க இன்னைக்கு துக்கத்தோடு, துயரத்தோடு, வேதனையோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இப்பவே ஒப்புரவாகி பாருங்க. இப்பவுமே அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம் என்று நீங்க நினைச்சு பாருங்க. இந்த நாள்ல அந்த அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்கும். உங்க வாழ்க்கையில சமாதானம் வரும். பிரியமான தேவ பிள்ளைகளே, 3வதாக நம்ம பார்க்கும்போது வேத வசனத்துல நம்ம படிக்கிறோம், எபேசியர் 2வது அதிகாரம். எபேசியர் 2வது அதிகாரத்துல நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பித்தார். இயேசு உயிர் தெழுந்தார். நிறைய வசனங்களை நம்ம தியானிப்போம். இயேசுடைய அவருடைய உயிர்ப்பு பண்டிகை நம்ம கொண்டாடணும். இயேசு இந்த பூமியில அவர் பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார். இந்த 3 காரியங்கள் மூலம் அவருடைய அன்பு வெளிப்பட்டதை பார்க்கிறோம். அப்படின்னா அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பித்தார். இயேசு உயிர்ப்பிக்கப்பட்டார், அவர் உயிர் தெழுந்தார். அவருடைய உயிர் தெழுதல் முழு மனுக்குலத்திற்குமே மகிழ்ச்சி. அவர் உயிர் தெழுந்து அவர் தன்னுடைய சீஷர்களுக்கும் மற்ற பல பேருக்கும் அவர் தரிசனம் கொடுத்து அப்படியே அவர் பரலோகத்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். எப்படி பரலோகத்து போனார், அவர் மறுபடியும் அப்படியே வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் தம்முடைய பிள்ளைகளாகி நம்ம எல்லாரையும் சேர்த்துக்கொள்ள அவர் வருவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவருடைய அன்பு எதுல வெளிப்பட்டுச்சு? அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமும் வெளிப்பட்டுச்சு. ஏன்னா அக்கிரமங்களில் மரித்து போய் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் பாவத்துல மரித்து போய் இருக்கிறோம். இந்த மரணத்துல இருந்து நம்ம விடுவிக்கப்படணும் அப்படின்னா இயேசுவோடு கூட நாம் உயிர்ப்பிக்கப்பட்டே ஆகணும். அப்படின்னா இயேசு உயிர்த்தெழுதல் நமக்கும் ஒரு உயிர்ப்பை கொடுத்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னும் நீங்க அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்துல படிச்சீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழும் போதே நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன அக்கிரமங்கள்ல மரித்து போய் இருக்கிறோமோ, எந்தெந்த சாபக்கட்டுல மரித்து போய் இருக்கிறோமோ, எந்தெந்த வேதனைகள்ல மரித்தோம் என்று நினைச்சு கொண்டு இருக்கிறோமோ, அந்த காரியங்களிலெல்லாம்
இயேசு நமக்கும் அந்த உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம அதை விசுவாசிக்கும் போது, இயேசு எனக்காக நீங்க உயிர் தெழுந்ததுனால உங்க அன்பை நான் ருசிக்கிறேன்ப்பா, ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மரித்து போன காரியங்கள்ல உங்களுடைய அன்பு என்னை விடுவித்ததப்பா, ஆகவே உங்களுக்கு நன்றி ராஜான்னு சொல்லி இந்த வேளையில நம்ம தேவ கரத்துல அர்ப்பணிக்கும் போது, இசப்பா இந்த பூமியில பிறந்ததும் உங்க அன்பு வெளிப்பட்டது, நீங்க இந்த பூமியில் மரணம் அடைந்தது மூலம் உங்க அன்பு வெளிப்பட்டது, இந்த பூமியில உங்களுடைய உயிர்த்தெழுதலும் அன்பை வெளிப்படுத்துச்சுப்பா, என்னையே உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? நம்ம இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க துக்கத்துல இருக்கலாம், பலவிதமான துன்பங்கள்ல, கண்ணீர்ல, பலவிதமான போராட்டத்துல, ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க அழுது கொண்டு இருக்கலாம். இந்த வேளையில கண்ணீரோடு நீங்க இருக்கிறீங்களா? இயேசுகிட்ட உங்களை கொடுங்க. இயேசு அன்பாகவே இருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லு, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார். ஏன்னா பவுலடிகளா தன்னுடைய கடிதத்தை எழுதும் போது அடிக்கடி சொல்லியிருப்பாரு, இயேசு கிறிஸ்துடைய அன்பும் கிருபையும் உங்களோடு இருப்பதாகன்னு சொல்லுவாரு. அவர் வாழ்த்தி எழுதுவார். அந்த அன்பு நம்மோடு கூட இருக்கு. பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுப்பாட்ட அர்ப்பணிப்பீங்களா? ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு ராஜா, இந்த அருமையான வேலையும் அன்பான பிள்ளைங்க அப்பா, உங்களை நோக்கி பார்த்து கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஒரு வேளை உடைய பிள்ளைகள் அன்பு இல்லாத நிலைமையில இருக்கலாம். ஆண்டவரே, ஒருவர் அன்பு பாராட்ட முடியாத நிலைமையில இருக்கலாம். எந்த நிலைமையா இருந்தாலும் இந்த வேளையில அன்பான இயேசுப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நீங்க இந்த பூமியில பிறந்ததும் உங்க அன்பை வெளிப்படுத்த, இந்த பூமியில நீங்க ஆண்டவரே மரணம் அடைந்ததும் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி மக்களை வாழ்விக்க, இந்த பூமியிலே நீங்க உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறதும் உங்க அன்பை வெளிப்படுத்துகிறது என்பதை கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? இந்த முழு மனுக்குலத்தை மீட்க உங்க அன்பே கொடுத்தீங்களப்பா. கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் அந்த அன்பு நிரப்புவதாக, ஒருவர் அன்பு கூற உதவி செய்யும் ஆண்டவரே. கண்ணீரை துடைத்தருளும் அப்பா. எங்களை தாழ்த்தி உங்களுடைய அன்பு கரத்திலே கொடுக்கிறோம். துதிக்கான மகிமையெல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சமூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா?